சூர்யா கொண்டு வந்து வச்ச பத்திரிக்கை மறுபடியும் காணோம் அப்படிங்கிற விஷயம் இங்க சூர்யாவுக்கு தெரிய வந்து, அங்க ரொம்ப கோவத்தோட நேரா இங்க சுந்தரவல்லியோட ரூம் கதவ தட்ட, சுந்தரவல்லி வெளிய வராங்க. "என்னடா நேரங்காலம் இல்லாம இந்த நேரத்துக்கு வந்து ரூம் கதவ தட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரவல்லி கேட்க, "இங்க பாருங்க, நான் ஒண்ணும் வேணும்னே வந்து கதவ தட்டல. அந்த பூஜை ரூம்ல வச்சிருந்த பத்திரிக்கைய மறுபடியும் காணோம். இப்போ இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்தாகணும். யார் இந்த இடத்துல இல்லையோ அவங்க தான் அந்த பத்திரிக்கை எடுத்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வராங்க. வந்த ரஞ்சித்தோ, "என்ன சூர்யா, என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கேட்க, "டேய், ஆமா, அந்த பூஜை ரூம்ல வச்சிருந்த பத்திரிக்கை எங்க?" என்ன சூர்யா, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்குற? எனக்கும் சுரேகாக்கும் மேரேஜ். அப்படி இருக்கும்போது எங்க கல்யாண பத்திரிக்கைய நான் போய் கொண்டு போய் ஏதாவது பண்ணுவனா? என் மேல போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரஞ்சித் ஒரு நாடகத்தை நடத்த, "டேய் சூர்யா, என்னடா இன்விடேஷனை காணும்னா அதுக்காக மாப்பிள்ளை மேலேயா சந்தேகப்படுவ? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்துட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரவல்லியும் மாதவியும் சூர்யாவை கத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சூர்யாவுக்கோ அங்க ஹரிதா இல்லைங்கிற விஷயம் தெரிய வருது. "ஆமா ஆண்டி, உங்க பொண்ணு ஹரிதா எங்க போனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சூர்யா கேட்க, "என்னங்க, அதானே எல்லாருமே இருக்கோம், ஆனா ஹரிதாவை மட்டும் காணுமே." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரஞ்சித்தோட அம்மா சொல்ல, "தெரியல சூர்யா, ரூம்குள்ள தான் படுத்து ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஏற்கனவே தலைவலின்னு சொல்லியிருந்தா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரஞ்சித்தோட அப்பா சொல்ல, "அப்படியா அங்கிள், தலைவலி இப்போ போயிடும். நந்தினி, போய் அந்த ஹரிதா ரூம்ல இருக்காளான்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூர்யா சொன்னதும் நந்தினி வேக வேகமா போய் ஹரிதாவோட ரூம் கதவை திறந்து பார்க்க, அங்க ஹரிதா இல்லாததை பார்த்ததும், "சார், அவங்க இல்ல சார்." அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்ல, "சரிதான், நான் சந்தேகப்பட்டது கரெக்டு தான். அந்த ஹரிதா தான் அந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு போய் ஏதோ பண்றா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா சொன்ன நேரம் அங்க ஹரிதா ரொம்ப கூலாவே வீட்டுக்குள்ள வராங்க. "ஏய், எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, "வாட்? நீ என்ன கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன்." அப்படின்னு இங்க ஹரிதா ரொம்ப திமிராவே பதில் சொல்ல, உடனே சூர்யா இருந்துகிட்டு, "இங்க பாரு, நீ எங்க போயிட்டு வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கடி அந்த பத்திரிக்கை?" "என்னது, பத்திரிக்கையா? நான் எதுக்காக அந்த இன்விடேஷனை எடுக்கணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஏற்கனவே நீ என் மேல தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் இப்பவும் என்ன சந்தேகப்படுற. பாருங்க ஆண்டி, இந்த சூர்யா எப்ப பாரு என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு சூர்யா, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வாக்கிங் போயிருந்தேன். என்னமோ நீ வந்து என்ன சந்தேகப்படுற? என்ன சந்தேகப்படுற வேலை உனக்கு கிடையாது. நான் போய் படுக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க பத்திரிக்கைய வெளியே கொண்டு போய் கொளுத்திட்டு ரொம்ப சந்தோஷமாவே நேரா ரூமுக்குள்ள போறாங்க. "டேய் சூர்யா, என்னடா எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்க? போய் படு." அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்ல, இங்க சூர்யாவோ அங்க ஹரிதா மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சூர்யாவும் நந்தினியும் எப்பவும் போல ரூமுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்க, "சார், விடுங்க சார், பத்திரிக்கை தானே, அந்த பத்திரிக்கைய மறுபடியும் அடிச்சுக்கலாம். இல்லனா அதான் அம்மா பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, அதை கூட கொடுத்துக்கிட்டோம். வேண்டாம் சார், இந்த பத்திரிக்கை பிரச்சனையே வேண்டாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பேச, "அது எப்படி? அதெல்லாம் சும்மா விட முடியாது. இந்த வீட்ல ஏதோ ஒரு கருப்பாடு இருந்திருக்கு. எவ்வளோ திமிரா இருந்திருந்தா என்னோட காரையை எடுத்துக்கிட்டு போய் இன்விடேஷனை குப்பையில போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போறேன். நாளைக்கு என்னோட ஆட்டத்தை பாப்ப நந்தினி." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யாவும் படுத்துடுறாரு. மறுநாள் எப்பவும் போல சூர்யா அங்க பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த டேபிள் மேல வச்சுட்டு, "இங்க பாருங்க, இந்த பத்திரிக்கை நான் எடுத்துக்கிட்டு வந்து எப்பவும் போல மறுபடியும் வச்சிருக்கேன். இந்த பத்திரிக்கை மறுபடியும் காணாம போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன். நந்தினி, மறுபடியும் இந்த பத்திரிக்கை எடுத்துட்டு போய் அந்த பூஜை ரூம்ல வை. யார் எடுக்கிறாங்கன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா சொல்ல, நந்தினியும் அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு போய் சூர்யா சொன்னதுக்காக பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க மாதவியும் சுரேகாவும் அங்க ஹரிதாவை கூட்டிட்டு போய், "ஏ ஹரிதா, நேத்து அந்த பத்திரிக்கைய நீ தான் எடுத்தியா? நீ தானே சொன்ன அதை டிஸ்போஸ் பண்ண போறேன்னு, அதை நீ தானே பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதவி கேட்க, "ஆமா, அஃப்கோர்ஸ் அதை நான் தான் பண்ணேன். ஏன்னா என்கிட்டயே அந்த சூர்யா சவால் விட்டான்ல, இன்னைக்கும் அதே மாதிரி சவால் விட்டுட்டு போயிருக்கான். கண்டிப்பா இந்த பத்திரிக்கையை நான் எடுத்துக்கிட்டு போய்
கொளுத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதவி கிட்டயும் சுரேகாட்டையும் அங்க ஹரிதா சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினியும், சார் என்ன சார் இன்னைக்கும் நம்ம தூங்க வேண்டாவா? இப்படியே தினம் தினம் நம்ம காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா அத்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி கேட்க, இங்க பாரு நந்தினி, இந்த வீட்டுக்குள்ள கருப்பு ஆடு இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நேத்து ஏதோ அந்த கார் திறக்கிற விஷயத்த வச்சு நான் பெல் அடிச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியல. ஆனா இன்னைக்கு என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சார் இன்னைக்கு என்ன சார் பண்ண போறீங்க? அத நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் நேரா அங்க பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. பூஜை ரூம்ல வச்சதும் அங்க இருந்த நந்தினியும், சார் இது என்ன சார், ஏதோ பொட்டு மாதிரி இருக்கு. ஆமா நந்தினி, இது பொட்டு கிடையாது. இது உள்ள கேமரா இருக்கு. இந்த பூஜை ரூம்குள்ள வந்து யாரு இந்த பத்திரிக்கை எடுத்தாலும் கண்டிப்பா அவங்க என்கிட்ட மாட்டதான் போறாங்க. சார் இங்க எடுக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த கேமரால இருக்கிறத நம்மளோட ரூம்ல லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பட்டன் கேமராவை சாமி போட்டோல இருக்க சாமியோட நெத்தியில ஓட்டிட்டு நேரா இங்க சூர்யா நந்தினியை கூட்டிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க இருந்த ஹரிதாவோ மெதுவா பூஜை ரூமுக்கு வந்து, நீ எத்தனை தடவை இந்த இன்விடேஷனை எடுத்துட்டு வந்து வச்சாலும் அதை நான் கொளுத்தி தான் போடுவேன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வேக வேகமா அங்க இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு அங்க கீழே போறாங்க. ஹரிதா இன்விடேஷன் எடுக்கிறத லைவ் டெலிகாஸ்ட்ல அங்க சூர்யா தன்னோட ரூம்ல பார்க்க, நந்தினி பாத்தியா, அந்த ஹரிதா தான் இன்விடேஷனை எடுக்கிறா. நான் சொல்லும் போதெல்லாம் நீ நம்பலல, அவளுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ண. இப்போ பாரு, அவ தான் எடுத்திருக்கா. இனிமே நாம சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூர்யா சொல்ல, சார் என்ன சார் இவங்களா பத்திரிக்கை எடுத்தது? அட கடவுளே, சார் சீக்கிரமா வாங்க சார், அதை ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நந்தினி சொல்ல, சூர்யாவும் நந்தினியும் வேக வேகமா படிக்கட்டி இறங்கி போக, அதே நேரம் ஹரிதா இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்து பக்கம் போறாங்க. இங்க கீழே வந்து பார்த்த சூர்யாவோ, என்ன நந்தினி அந்த ஹரிதா காணோம், அவளை மட்டும் இப்போ என்கிட்ட கையும் களவுமா பிடிச்சனா கண்டிப்பா அவளை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பேசிக்கிட்டு இருக்க, சார் காணும் சார், நாம வேணா வெளியே போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி சொல்ல, சூர்யாவும் நந்தினியும் வேக வேகமா கேட்டு திறந்துக்கிட்டு அந்த தெருவெல்லாம் தேடி பார்க்க, இல்லையே நந்தினி அந்த ஹரிதா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உள்ள வர, அதே நேரம் இங்க ரெண்டு பேரும் ரொம்ப குழப்பத்தோட நின்று பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கத்துல இருந்து அங்க புகை வர ஸ்மெல் நந்தினிக்கு தெரிய வர, சார் இருங்க சார், ஏதோ எரியிற மாதிரி வாசனை வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினி சொல்ல, என்ன சொல்ற நந்தினி? ஆமா நந்தினி, எனக்குமே அந்த வாசனை வருது. நந்தினி இதுக்கு மேலேயும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. அந்த ஹரிதா தான் ஏதோ பண்றா. ஒருவேளை பின்னாடி பக்கம் ஏதோ நடக்குதோ. சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினியை அழைச்சிக்கிட்டு சூர்யா வேக வேகமா வீட்டுக்கு பின்னாடி போக, ஏற்கனவே ஹரிதா அங்க இருந்த குப்பையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அங்க இன்விடேஷனை எரிக்கிறத இங்க சூர்யா பாத்துறாரு. ஏ ஹரிதா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா குரல் கொடுக்க, இங்க ஹரிதாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திக்கி திணறி நின்னுகிட்டு இருக்க. வேக வேகமா வந்த சூர்யாவோ அங்க கீழே இருந்த இன்விடேஷனை பார்த்துட்டு அங்க ஹரிதாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கொண்டு வந்திருந்த இன்விடேஷனை எடுத்துட்டு வந்து இப்படி நெருப்புல போட்டு கொளுத்துவ? எதுக்காக இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்து இங்க சூர்யா அங்க ரொம்ப கோபத்தோட ஹரிதாவை பார்த்து பேச, சார் சார் அடிக்காதீங்க சார். என்ன நந்தினி பேசுற, என்ன பேசுற? இந்த வீட்ல கருப்பு ஆடுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இவதான் நந்தினி. இவளை சும்மாவே விடக்கூடாது. ஏய், இன்விடேஷனை எடுத்துட்டு போய் குப்பையில போட்டா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டு வந்து ஒட்டு மொத்தமா கொளுத்திக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்க, உடனே ஹரிதா இருந்துக்கிட்டு, டேய் சூர்யா இங்க பாரு, நான் கொளுத்துவனே தவிர இந்த டஸ்ட்பின்ல போடுற வேலைலாம் எனக்கு கிடையாது. ஆமா, அந்த டஸ்ட்பின்ல நான்லாம் இன்விடேஷனை போடல. இன்விடேஷன் காணணும் போது நீ என்கிட்ட வந்து சவால் விட்டல, இன்விடேஷனை நான் தான் எடுத்தனே, அதனாலதான் நான் எடுக்காத போது என் மேல பழிய போட்டு பேசினேன். அந்த கோவத்துல தான் இப்போ நான் இன்விடேஷனை நான் கொளுத்தினேன். ஆமா, நேத்து வச்சிருந்த இன்விடேஷனை கூட நான் தான் கொளுத்தினேன். ஆனா இந்த டஸ்ட்பின்ல போடுற வேலை எனக்கு கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹரிதா சூர்யாவை பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு
பொய் சொல்லிட்டு இன்விடேஷனை நீ கொளுத்திருப்ப, உன்னை என்ன பண்றேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. சத்தம் கேட்டு அங்க சுந்தரவல்லி, மாதவி, சுரேகான்னு எல்லாருமே வேக வேகமா சம்பவம் நடக்கிற இடத்துக்குமே வராங்க. டேய் சூர்யா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கேட்க, வாங்க தாய் குளமே, இதோ இருக்காளே, இவ தான் இன்விடேஷனை கொளுத்திருக்கா பாருங்க, இவ தான் அந்த கருப்பாடு. அப்போ வீட்ல இருந்த ஹேமாவோட செருப்பையும் இவ தான் எடுத்துக்கிட்டு போய் அந்த குப்பை தொட்டில போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, போதும் சூர்யா, நிறுத்து. அந்த ஹேமாவோட செருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எனக்கு டஸ்ட்பின்ல போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ என்கிட்ட விட்ட ஒரே சவால்னால தான் அந்த கோவத்துல இன்விடேஷனை எரிச்சனே தவிர நான் மத்தபடி எந்த வேலையும் செய்யல.